வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற மிக முக்கியமான செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். சலேயின் கடலைக்குள் மறைந்துள்ள மர்மம் என்ன? உண்மையை அம்பலப்படுத்திய ஆளும் தரப்பு. தென்னிலங்கையில் சூடுபிடிக்கும் அரசியல். ரணில் சஜித் திடீர் சந்திப்பு. சுரேஷ் சலே தொடர்பில் சிக்கிய முக்கிய ஆதாரங்கள். பெரும் கலக்கத்தில் மஹிந்தவின் சகாக்கள். கோட்டபாய ராஜபக்ச ஷானி அபிஷேகர விவகாரம். அலிசப்ரி தெரிவித்த கருத்து பொய்யானது. வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற ஆபத்தான இலங்கையர்கள். சிவப்பு அறிவிப்புகளுடன் நெருங்கும் அதிகாரிகள். மர்ம நபர் ஒருவரால் கண்காணிக்கப்படும் சுரேஷ் சலேயின் குடும்பம். கிளிநொச்சியில் விசேட அதிரடி படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல். மஹிந்த தரப்பினரை பாதுகாக்கும் நோக்கம் தனக்கு கிடையாது. திலீப் ஜெயவீர திட்டவட்டம். சஜித்தின் நகைச்சுவையான தலைமை கடுமையாக விமர்சித்த சரத் பொன்சேகா. விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம். தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் உறுதி. கட்டாரில் முக்கிய எரிவாயு ஏற்றுமதி முனையத்தில் வெடி விபத்து. 54 பேர் காயம். மன்னாரில் கடமையில் இருந்த ராணுவ வீரர் பலி. இந்த அரசை விரைவில் வீட்டிற்கு அனுப்புவோம். எதிரணி எம்பி தயாஸ்ரீ சபதம். இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள். சுரேஷ் சலேவின் காணனிக்குள் மறைந்துள்ள மர்மம் என்ன? உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி சுரேஷ் சலேயின் கணனியை திறப்பதற்கு கடவுச்சொல் கோரப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த கணனியை திறந்தால் இலங்கையில் நிலவிய யுத்த நிலைமை குறித்த தகவல்கள் முழு உலகிற்கும் அம்பலமாகிவிடும் என்று முன்னாள் அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர் அண்மையில் தெரிவித்திருந்தார். இதன் மூலம் நாட்டின் உளவுத்துறை தகவல்களும் யுத்த நிலைமை குறித்த தகவல்களும் சமூகத்திற்கு வெளிப்படக்கூடும் என அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். இந்த நிலையில் அண்மையில் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் சலேயின் கடந்த கால பின்னணியை வெளிப்படுத்தினர். போர் நிலவிய 2006 முதல் 2009 கால பகுதியில் சலே பிரான்சில் தங்கியிருந்தார். 2012ஆம் ஆண்டிலேயே அவர் ராணுவ உளவுத்துறை பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 2019ஆம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச சலேயை அரசு உளவு சேவையின் பணிப்பாளராக நியமித்தார். இலங்கை வரலாற்றில் போலீஸ் அதிகாரி அல்லாத ஒரு ராணுவ அதிகாரி இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். கோட்டபாயவிற்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு அதிகாரிதான் சலே என நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டார். நாட்டின் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய தகவல்கள் ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி ஒருவரின் தனிப்பட்ட கணனியில் இருக்குமானால் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அதைவிட பெரிய ஆபத்து வேறு எதுவும் இருக்க முடியுமா என ஆளுங்கட்சியின் அமைச்சர் ஒருவர் பலத்த குரலில் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையில் சூடுபிடிக்கும் அரசியல். ரணில் மற்றும் சஜித் திடீர் சந்திப்பு. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கிடையில் கடந்த புதன்கிழமை கொள்ளுப்பட்டியில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்தில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது இரு தலைவர்களும் மிகவும் சுமூகமான முறையில் நலம் விசாரித்து கலந்துரையாடியுள்ளனர். எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து மிகவும் சாதகமாகவும் கலந்துரையாடல் ஒன்று அங்கு இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பாக இனிவரும் காலங்களில் நேரடியான கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கும் இதன்போது உடன்பாடு எட்டப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமகால அரசாங்கத்திற்கு எதிராக வலுவான எதிர்க்கட்சியொன்றை அணிதிரட்டும் பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வரும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் மட்டத்தில் பேசப்பட்டு வருகிறது. சுரேஷ் சலே தொடர்பில் சிக்கிய முக்கிய ஆதாரங்கள். பெரும் கலக்கத்தில் மஹிந்தவின் நெருங்கிய சகாக்கள். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே தீவிர விசாரணைகள் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போது சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுவதை தொடர்ந்து படுகொலையாளிகள் கலக்கமடைந்துள்ளனர். சுரேஷ் சலே தீவிர விசாரணைகள் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களை தொடர்ந்து கைது செய்யப்பட்டார். சிறை செல்ல வேண்டிய தரப்பினர் அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து அரசியல் கூட்டணி அமைத்துள்ளனர். மஹிந்தவின் சகாக்கள் இவற்றில் கலக்கமடைவதொன்றும் ஆச்சரியத்துக்குரிய விடயமல்ல. 2024ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து ரணில், சஜித் மற்றும் ராஜபக்சர்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். இதுவரை காலமும் இந்த 3 தரப்பினரும் தான் ஆட்சி செய்தார்கள். மஹிந்த ஆட்சிக்கு வந்தால் ரணில் விக்ரமசிங்கவின் காலத்திற்கு ஊழல்வாதிகளை பாதுகாப்பார். இதுவரை காலமும் இதுவே நடைபெற்றது. இதன் காரணமாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஆட்சிக்கு வந்ததை இவர்கள் வெறுப்புடன் பார்க்கிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போது சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதை தொடர்ந்து படுகொலையாளிகள் கலக்கமடைந்து போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மர்ம நபர் ஒருவரால் கண்காணிக்கப்படும் சுரேசலையின் பிள்ளைகள். மர்ம நபர் ஒருவரால் தானும் தன் குழந்தைகளும் கண்காணிக்கப்படுவதாக சுரேசலைவின் மனைவியான மனோரிசலை குற்றச் செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியங்களை பாதுகாப்பதற்கான தேசிய ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். குற்றப்புலனாய்வு துறையில் பணியாற்றும் ஒரு குறிப்பிட்ட நபர் சாதாரண உடையில் சந்தேகத்திற்குரிய கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தன்னையும் தனது 2 குழந்தைகளையும் மீண்டும் மீண்டும் கண்காணித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று தனது 17 வயது மகளும் 22 வயது மகனும் தங்கள் தந்தையை பார்க்க தேசிய மருத்துவமனைக்கு சென்றபோது அந்த நபர் குழந்தைகளை பின்தொடர்ந்து தனது கைபேசியில் அவர்களை புகைப்படம் எடுத்ததாகவோ அல்லது காணொலி எடுத்ததாகவோ அந்த முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் விசேட அதிரடிப்படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல். கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியில் விசேட அதிரடிப்படையினர் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் குடும்ப பெண்கள், பாடசாலை மாணவிகள் மற்றும் முதியவர்கள் உட்பட 14 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். உமையாள்புரம் காட்டுப்பகுதியில் சட்டவிரோத மணலகழ்வு இடம்பெறுகிறது என்று விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்த அதிகாரிகள் மணலேற்றிய உளவு இயந்திரத்துடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்தனர். இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை அதிரடிப்படையினர் கொண்டு செல்ல விடாது அங்கு திரண்ட பொதுமக்கள் தடுத்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த முருகல் நிலைமையின் பின்னர் இருதரப்பும் மோதலாக மாறியது. இதையடுத்து அரச கடமைக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் அதிரடிப்படையினர் மீது தாக்குதல் நடத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் சம்பவ இடத்தில் இருந்த பாடசாலை மாணவிகள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் என 14 பேரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்தனர். மகிந்த தரப்பினரை பாதுகாக்கும் நோக்கம் தனக்கு கிடையாது. திலித் ஜெயவீர திட்டவட்டம். பலரை சிறையில் அடைப்பதன் மூலம் மட்டும் ஒரு நாடு ஒருபோதும் முன்னேற்றம் அடைய முடியாது என்றும் அதற்கு பதிலாக முறையான திட்டமிடப்பட்ட வேலை திட்டமே நாட்டிற்கு அவசியமானது என்றும் சர்வஜனாதிகாரம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசானது நாட்டை கட்டியெழுப்பும் பிரதான வழியாக கைது நடவடிக்கைகளை மற்றும் சிறை தண்டனைகளை மட்டுமே கருதும் நிலை காணப்படுகிறது. குற்றச்சாட்டுகள் உள்ளவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனினும் அதனை அரசியல் மேடைகளில் கூச்சலிட்டு முன்னிறுத்துவதன் மூலம் நாட்டின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது. நாம் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையின் போதும் அதனால் நாட்டிற்கும் குறிப்பாக இளைய தலைமுறைக்கும் கிடைக்கும் பயன் என்ன என்ற கேள்வி எழுப்பப்பட வேண்டும். நான் இங்கு எந்தவொரு தனிப்பட்ட அரசியல் நபரையும் பாதுகாக்கும் நோக்கில் இந்த கருத்துக்களை முன்வைக்கவில்லை. நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை மையமாக கொண்டே எனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அல்லது அவருடன் இருந்த அரசியல் தரப்பினர் மீது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து நான் பேசுவது அவர்களை பாதுகாப்பதற்காக அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். சஜித்தின் நகைச்சுவையான தலைமை கடுமையாக விமர்சித்த சரத் பொன்சேகா. தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் திறமையான, நேர்மையான அரசியல் பண்புகளை கொண்ட பலமான எதிர்க்கட்சி ஒன்று நாட்டிற்கு அவசியம் தேவை என்று முன்னாள் அமைச்சர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தினார். தற்போதைய அரசியல் சூழ்நிலை மற்றும் நாட்டின் எதிர்கால நோக்கு பார்வை தொடர்பாக ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கடந்த காலத்தில் நாட்டில் ஏற்பட்ட பாரிய அரசியல் நெருக்கடிக்கு மக்கள் கடந்த தேர்தலில் ஓர் அழகான முடிவை வழங்கியுள்ளனர். நாட்டை அழித்து தற்போதைய நிலைக்கு இழுத்துச் சென்ற பலமிக்க அரசியல் கட்சிகளையும் தங்களை பலசாலிகள் என கருதி கொண்ட சுயநல அரசியல்வாதிகளையும் மக்கள் முழுமையாக நிராகரித்துள்ளனர். மக்களால் நிராகரிக்கப்பட்ட பாரம்பரிய அரசியல் தலைவர்கள் மீது இனி மக்கள் நம்பிக்கை வைக்க முடியாது என்ற நிலை உருவாகியுள்ளது. எனினும் அவர்கள் அரசியலில் இருந்து விலக தயாராக இல்லை. கைத்தடியை பிடித்தவாறு அரசியலில் தொடரவே முயல்கிறார்கள். உண்மையை சொல்வதானால் அவர்கள் காலாவதியானவர்கள், பட்டுப்போன மரங்களை போன்றவர்கள். எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அவர்கள் மீண்டும் தளிர்க்கப் போவதில்லை. மறுபுறம் தற்போதைய சூழ்நிலையில் நாட்டில் இருப்பது ஒரு நகைச்சுவை எதிர்க்கட்சியாகும். மக்களை மீண்டும் ஏமாற்றி எப்படியாவது அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே அவர்களிடம் உள்ளது. எனவேதான் நாட்டை நேசிக்கும் நேர்மையான எதிர்க்கட்சி ஒன்று நாட்டிற்கு தேவையாக உள்ளது. இன்று நாட்டில் உருவாகியுள்ள மிகப்பெரிய ஊழல் வலையமைப்பு கணவாய் போல தனது கரங்களை எல்லா திசையிலும் வெளிநாடுகள் வரை விதித்துள்ளது. மத்திய வங்கிகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் பல மோசடிகள் இப்போது வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் இந்த ஊழல் வலையமைப்பின் பின்னணியில் நாட்டை வழிநடத்திய விதத்தின் விளைவுகளாகும். அரசின் இந்த நோக்கம் நல்லதாக அமைந்திருப்பின் காரணமாகவே எமது ஆதரவை, ஆசிர்வாதத்தையும் தற்போதைய அரசுக்கு வழங்குகிறோம் என அவர் தெரிவித்தார். மிக விரைவில் நடத்தப்பட உள்ள மாகாண சபை தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் உறுதி.
மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு அரசு எடுக்கும் சகல தீர்மானங்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கும் என்று அதன் தலைவர் RMLS ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது நடைமுறையில் உள்ள தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காக நாடாளுமன்ற விசேட செயற்குழுவுக்கு 3 அவதானிப்புகளை தேர்தல் ஆணைக்குழு முன்வைத்துள்ளது. பெண் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்திற்காக 25% கட்டாய ஒதுக்கீட்டு முறைமை, தேவையான சட்ட ரீதியான திருத்த நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய நிர்வாக தயார்படுத்தல்களின் நிலைமை உள்ளிட்ட விடயங்களை உள்ளடக்கி தேர்தல்கள் ஆணைக்குழு நாடாளுமன்ற விசேட செயற்குழு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. கட்டாரின் முக்கிய எரிவாயு ஏற்றுமதி முனையத்தில் வெடி விபத்து, 54 பேர் காயம், பலர் மாயமாகியுள்ளதாக தகவல். கட்டாரில் உள்ள முக்கிய இயற்கை எரிவாயு ஏற்றுமதி முனையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 54 பேர் காயமடைந்ததாகவும் 18 பேரை காணவில்லை என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வளைகுடா நாடான கட்டாரில் உள்ள ராஸ் லஃபான் தொழில்துறை நகரில் பார்சான் எரிவாயு ஆலையில் நேற்றிரவு ஒரு பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 54 தொழிலாளர்கள் காயமடைந்ததுடன் 18 பேர் மாயமாகியுள்ளதாக கட்டார் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வெடிவிபத்தின் தாக்கத்தால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அடர்ந்த கரும்புகை சூழ்ந்ததுடன் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது. எனினும் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் அபாயகரமான கசிவு எதுவும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். மன்னாரில் கடமையில் இருந்த ராணுவ வீரருக்கு நேர்ந்த அவலம். மன்னார் பிரதான பாலத்தடியில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் கடமையில் இருந்த ராணுவ வீரர் ஒருவர் துப்பாக்கியை தவறுதலாக வெடிக்க வைத்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த ராணுவ வீரர் மன்னார் சவுத் பார் ராணுவ முகாமில் கடமையாற்றும் ஜெயதிலக என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த ராணுவ வீரர் மன்னார் பிரதான பாலத்தடியில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் கடமையில் ஈடுபட்டிருந்ததோடு அங்கு கடமையில் உள்ள ராணுவ வீரர்களுக்கு பொறுப்பாக இருந்து கடமைக்கான துப்பாக்கிகளை விநியோகித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது ராணுவ வீரர்களுக்கு துப்பாக்கிகளை பரிசோதித்து விநியோகிக்க முற்பட்ட போதே குறித்த துப்பாக்கி இயங்கிய நிலையில் அவர் காயமடைந்த நிலையில் உடனடியாக மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அரசை விரைவில் வீட்டிற்கு அனுப்புவோம், எதிரணி MP தயாஸ்ரீ சபதம். நாடு பூராகவும் அரசுக்கு எதிரான கூட்டங்களை நடத்தி மக்களை அணிதிரட்டி தற்போதைய அரசை விரைவில் வீட்டிற்கு அனுப்ப நடவடிக்கை எடுப்போம் என்று முன்னாள் அமைச்சரும் எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில், ஊழலை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசு ஊழலையே முன்னிலைப்படுத்தி செயற்படுகிறது. ஆட்சிக்கு வந்து சில மாதங்களில் எவ்வித பரிசோதனைகளுமின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பில் இதுவரையில் உண்மை வெளிப்படுத்தப்படவில்லை. சுங்க சட்டத்தை மீறி விடுவிக்கப்பட்ட இந்த கொள்கலன்கள் குறித்து இந்த அரசில் இருப்பவர்கள் ஒரு காலத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். மறுபுறம் ஒரு சில பௌத்த பிக்குகளின் முறையற்ற செயற்பாடுகளை முன்னிலைப்படுத்தி ஒட்டுமொத்த புத்த சாசனத்தையும் மலினப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. புத்த சாசனத்தை இல்லாதொழித்து இலங்கையை மதசார்பற்ற நாடாக மாற்றும் செயற்பாடுகளுக்கு அரசு முன்னுரிமை அளித்துள்ளது. இலங்கையின் கலாசாரம் மற்றும் பாரம்பரியங்களை பறைசாற்றும் வரலாற்று விடயங்கள் பாடப்புத்தகங்களில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளன. அதேபோல் இந்தியாவுடன் அரசு செய்து கொண்ட பாதுகாப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதுவரையில் நாடாளுமன்றத்துக்கு கூட வெளிப்படுத்தப்படவில்லை. நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசு தன்னிச்சையான முடிவுகளையே எடுக்கிறது. மேலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள சுரேசலையை நீதிமன்றத்தால் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டவரை போன்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் நடத்தி வருகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.